செந்தமிழன் சீமானின் கையை பிடித்து நடக்கக்கூடிய 36 லட்ச தமிழர்கள் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இதுவரை தமிழ் மண்ணில் எந்த கட்சியும் செய்ய முடியாத பல மாற்றங்களை செந்தமிழன் சீமானின் கட்சியான நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து வருகின்றது. மண்ணுக்காக, மக்களுக்காக, நாளைய எதிர்கால பிள்ளைகளுக்காக, மேலும் நாளைய எதிர்கால பிள்ளைகளின் கல்விக்காக, மருத்துவத்திற்காக, நீர்நிலைகளுக்காக, மேலும் விவசாயத்திற்காக பேசக்கூடிய ஒரே கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கின்றது. ஏன் இந்திய அளவிலும் கூட, ஏன் உலக அளவிலும் கூட நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்று நாம் கூற வேண்டும். நிச்சயமாக அதை நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் அறிந்து கொண்டோம் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். மேலும் நாம் தமிழர் கட்சியின் கையை பிடித்துதான் 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யாரும் நம்ப முடியாத பேருண்மையாக இருக்கின்றது. காரணம், 1% வாக்கிலிருந்து துவங்கி கிட்டத்தட்ட 8.2% வாக்குகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் 50 ஆண்டு கால கட்சிகளை பின்னுக்கு தள்ளி 8% வாக்குகள் வாங்குவதெல்லாம் மாபெரும் கட்சியின் வெற்றியாக தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சியை அங்கீகரித்தது கிட்டத்தட்ட 36 லட்ச தமிழர்கள் என்றுதான் கூற வேண்டும். இதில் பல மொழியாளர்கள் வாக்கு செலுத்தியிருக்கலாம், பல இனத்தவர்கள் வாக்கு செலுத்தியிருக்கலாம், பல மதத்தவர்கள் வாக்கு செலுத்தியிருக்கலாம். ஆனால் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நேசிக்கக்கூடிய அனைவரும் தமிழர்கள் தான். அந்த தமிழர்கள் 36 லட்சம் பேர் இதற்கு வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும், மேலும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள கொள்கைகளையும் தமிழ்நாட்டை ஆள வைக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தை கருத்தில் கொண்டுதான் காசு பணத்திற்கு அடிபணிந்து போய்விடாமல், கோட்டரோ கோழி பிரியாணியோ அதற்கு அடிபணிந்து போய்விடாமல், ஆசை வார்த்தைகளை கூறும் அந்த அரசியல் கட்சிகளுக்கு அடிபணிந்து போய்விடாமல், தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் நின்று மக்களுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காக இவர்கள் 36 லட்சம் வாக்குகளை செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து வைத்திருக்கின்றார்கள். மேலும் 36 லட்சம் மக்கள் செந்தமிழன் சீமானின் விரலை பிடித்துதான் நடக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக அவர்கள்தான் இந்த நாட்டின் மாபெரும் ஒரு வெற்றியாளர்களாகவே நம்மால் பார்க்க முடிகின்றது. எல்லா நம்பிக்கைகளையும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் செந்தமிழன் சீமான் மீதும் முழுமையாக வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியலை கவனித்தவர்களாக வாக்கு செலுத்துகின்றார்கள். இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலும் செந்தமிழன் சீமானை தேடி தேடி வாக்கு செலுத்தினார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 பெட்டிகள் எல்லாம் தாண்டி வாக்கு சின்னம் இருந்தாலும் அந்த வாக்கு சின்னத்தை தேடி அவர்கள் வாக்கு செலுத்தினார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய வாக்கு சின்னங்களை கொடுத்த போதிலும் அந்த வாக்கு சின்னங்களையும் எந்த வாக்கு செந்தமிழன் சீமானுக்கான வாக்கு செலுத்தக்கூடிய சின்னம் என்பதை தேடி கண்டுபிடித்து அதில் வாக்கு செலுத்தினார்கள் என்றுதான் கூற வேண்டும். தொடர்ச்சியாக இந்த செயல்பாடு 1%லிருந்து 8.2% என்று தொடர்ச்சியாக இது நடைபெற்று வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேர்தலில் நான் இதற்கு முன்பு வெளியிட்ட காணொளிகளை போன்று 90 லட்ச வாக்குகளுக்கு மிகாமல் நாம் தமிழர் கட்சி பெறும் என்பது அறுதியிட்டு உறுதியிட்டு நம்மால் கூற முடியும். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி அவ்வளவு உழைப்பை இந்த தமிழ் மண்ணிற்கு போட்டிருக்கின்றது. நிச்சயமாக அந்த உழைப்பின் பிரதிபலனாக தமிழர்கள் எடுக்கக்கூடிய ஒன்றுதான் சட்டமன்றத்தை 2026 நாம் தமிழர் கட்சியினர் நிரப்ப வேண்டும் என்ற எண்ணம். நிச்சயமாக அவர்கள் எண்ணம் எப்பொழுதுமே வெற்றி பெறும் என்பதை கூறிக்கொண்டு 2026 தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை சுவைக்க நாம் தமிழர் கட்சி காத்திருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.